ஹலோ கைஸ்! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேத்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். மேத்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம தமிழ் முடிச்சாச்சு. ஜெனரல் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்ப நம்ம படிக்கிறது என்னது அப்படின்னா, 5த் கொஸ்டின். ஆல்ரெடி 4 கொஸ்டின் பேப்பர் படிச்சாச்சு நம்ம. ஓகேவா? இப்ப நம்ம படிக்கிறது 5த் கொஸ்டின் பேப்பர் படிச்சுட்டு இருக்கோம். எனக்கு தெரியல, இன்னும் நான் பார்க்கல அப்படின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. மேத்ஸ்க்கு மட்டுமே நம்ம தனியா என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். ஓகேவா? அதில போய் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின படிச்சுக்கலாம். ஓகேவா? எனக்கு மேத்ஸே வராது, எனக்கு தெரியாது, மேத்ஸ் நான் படிக்கவே பிடிக்காது அப்படின்றவங்க, இந்த கொஸ்டின் பேப்பர எதுவுமே ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டட் சம்ஸ் தான் அதிகமா வருது. நெறைய பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டட் சம் தான். ஓகேவா? அதனால ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் நான் நல்லா படிச்சுட்டேன் அப்படின்னாலே நம்ம மேத்ஸ் ஈஸியா போட்டுறலாம். அதனால மேத்ஸ் வராதுன்றவங்க, என்னால புக்க படிக்க முடியாதுன்றவங்க, அட்லீஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல உள்ள கொஸ்டின்ஸாவது ஸ்கிப் பண்ணாம படிச்சுருங்க. ஓகேவா? ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுல என்னன்னு பார்க்கலாம். இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் 2:3. இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தைப் போல் 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா, இப்பதான் 5வது கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம். ஆனா இதுக்கு முன்னாடியே 1 கொஸ்டின்லயோ 2 கொஸ்டின்லயோ இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஐ திங்க் வந்து நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சேம் கொஸ்டின் தான் அப்படி அப்படியே கேட்குறாங்க. அதனால கொஸ்டின் பேப்பர் நம்ம படிச்சாலே ஒரு எப்படியும் வந்து ஒரு 25 கொஸ்டின் வருது அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து ஒரு 5 கொஸ்டின் ரிப்பீட்டட் சம்மா தான் இருக்கும். மத்த கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இனி ஒரு 5 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே மாடல்ல நம்பர மட்டும் மாத்தி கேட்டிருப்பாங்க. 5 கொஸ்டின்லேருந்து 10 கொஸ்டின் வரை அப்படிதான் வரும். இப்படி பார்த்தாலே ஒரு 15 கொஸ்டின் நம்ம நல்லா போட்டுறலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு ரீசனிங்ல ஒரு 5 போயிரும். அது நம்ம யோசிச்சு எழுதுற மாதிரி இருக்கும். அதுவும் ஈஸியா போட்டுறலாம். ஒரு 5 கொஸ்டின் தான் நமக்கு கொஞ்சம் டஃபஸ்ட்டா இருக்கிற மாதிரி தெரியும். அதாவது பார்க்காத மாதிரி தெரியும். ஓகேவா? அதனால இந்த கொஸ்டின் எதையுமே ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கோங்க. ஸோ இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் 2:3 அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ கன அளவு அப்படின்னு குடுத்துருக்கனால, கன அளவு ஃபார்முலா என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் இல்லையா? ஸோ ஃபார்முலாஸ் எல்லாமே தனியா ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு இப்போ மேத்ஸ் வந்து நான் ஒரு நோட் போட்டு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பேஜோ, பேக்லயோ ஃபார்முலாஸ்க்கு மட்டும் ஒரு 2 பேஜ் இல்ல 3 பேஜ் விட்டு ஃபார்முலாஸ எழுதி வச்சுக்கோங்க. கூம்புகளினுடைய கன அளவு என்ன ஃபார்முலா? 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். ஸோ இதோட விகிதம் என்ன குடுத்துருக்காங்கன்னா, 2:3ன்னு குடுத்துட்டாங்க. ஓகே. இப்ப 2வது கூம்போட உயரம், அதாவது அந்த H2 அது வந்து முதல் கூம்போட உயரத்த போல 2 மடங்கு. ஓகேவா? அப்ப முதல் கூம்போட உயரம் H1. 2வது கூம்போட உயரம் H2. அந்த H2 வந்து கூம்போட உயரம் போல 2 மடங்கு இருக்கு. அப்ப எப்படி எழுதலாம் அப்படின்னா, 2H1 அப்படின்றதான் H2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ H1 வந்து H2 வந்து சாரி H1 வந்து 1 அப்படின்னா, H2 எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 இருக்கும். ஓகேவா? ஏன்னா இதோடைய 2 மடங்கு தான் என்னது 2வது கூம்புடைய உயரம். கரெக்ட்டா? ஸோ இது விகிதத்துல குடுத்துருக்கனால அப்படியே டிவைட்ல போட்டுக்குவோம். இப்போ ஆரங்களினுடைய விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ R1, R2. இப்ப இந்த உயரம்ன்றனால இத H1, H2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 1/3 பை ஆர் பை R1 ஸ்கொயர்ட் இன்டு H1 டிவைடட் பை 1/3 பை ஆர் ஸ்கொயர்ட் H2. இப்போ H1ஓட வேல்யூ நம்ம இது 1 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, H1ஓட வேல்யூ 1 அப்படின்னு வச்சுட்டோம்னா, H2 என்னவா இருக்கும்? 2ன்னு இருக்கும். இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு பதிலா 1, 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இந்த 1/3 பை இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். அப்போ R1 ஸ்கொயர் டிவைடட் பை 2R2 ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 2/3. ஓகேவா? அப்போ இந்த 1/2 இந்த பக்கம் போகும்போது மேலே போயிடும் இல்லையா? 4/3ன்னு வந்துடும். இப்போ இந்த ஸ்கொயர் வந்து ஹோல் ஸ்கொயரா நம்ம எழுதிக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சு அப்படின்னா ரூட் ஆஃப்னு போகும். ரூட் ஆஃப் 4/3. ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருந்து ரூட் எடுத்தோம் அப்படின்னா 2, இதுக்கு √3ன்னு வரும். ரைட்டா? ஸோ 2:√3 அப்படிங்கிறதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் என்னது அப்படின்னா கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையில் இருந்த 20% முட்டைகள் உடைந்து விட்டது. முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையில இருந்து 20% முட்டைகள் உடைந்து விட்டது. 25% முட்டைகள் விருந்தினருக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது. மீதம் இருந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களால் உண்ணப்பட்டது எனில் கூடையில் இருந்த மொத்த முட்டைகள் எண்ணிக்கை என்ன? இதுதான் கொஸ்டின். ஒரு ஒரு கூடையில முட்டை இருக்கு. அதுல 20% உடைஞ்சு போச்சு. 25% நம்ம வந்து கெஸ்ட்டுக்காக எடுத்து வச்சுட்டாங்க. மிச்சம் இருந்த 22 முட்டைகள் வந்து குடும்ப உறுப்பினர்கள் வீட்ல இருக்கிறவங்களே சாப்பிட்டுட்டாங்க. அப்போ மொத்தம் கூடையில எத்தனை முட்டைகள் இருக்கும் அப்படின்றதா கொஸ்டின். ஸோ இதுல இப்போ 20% + 25% இது ரெண்டையும் எடுத்தோம்னா 45% என்ன ஆயிருச்சு? 20 உடஞ்சிருச்சு, 25 எடுத்து வச்சுட்டாங்க. அப்ப 45%. ஓகேவா? நம்ம டோட்டலா வந்து 100% வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த 100%ல இருந்து இந்த 45 கழிச்சோம்னா எவ்வளவு வரும்? 55% இருக்கும். அந்த 55% தான் இந்த 22 முட்டை. ஓகேவா? நமக்கு எவ்வளவு தேவை அப்படின்னா 100% தேவை. ஓகேவா? ஸோ அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நமக்கு 100% கண்டுபிடிக்கிறதுக்கு 100 ÷ 55 × 22 அப்படின்னு போட்டு கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைச்சிரும் அப்படின்னா, நமக்கு 100 முட்டை எவ்வளோ இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிரும். 11ல் அடிச்சோம்னா என்ன வரும்? ஒரு 11 11 இரு 11 22 ஐ பண்ணா 55. இப்போ ஓரஞ்சு 5 10 இப்போ 20 20 × 2 40. மொத்தம் வந்து கூடையில இருந்த மொத்த முட்டைகள் எத்தனை? 40 முட்டை என்ன செஞ்சிருக்கும்? இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ தெரியல அப்படின்றவங்க நம்ம கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சொல்லி கொடுக்கலாம் மறுபடி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சுருக்குக பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதுவுமே பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். √225 ÷ 729 -√25 ÷ 144 /√16 / 81. ஸோ இதான் கொஸ்டின். ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூட் எடுத்துருவோம். ரூட் எடுக்கணும் அப்படின்னா 15 × 15 எவ்வளவு? 225. 27 × 27 729. அதை எடுத்தாச்சு. இதை ரூட்ல எடுக்கும்போது 5 25 12 12 144. ஸோ அதையும் எடுத்தாச்சு. இதை எடுத்தோம்னா நன்னாங்க 16 9 9 81. ஸோ இவ்வளோ எடுத்தாச்சா? ஸோ இதில் கேன்சல் பண்ணுறதை கேன்சல் பண்ணிடுவோம். இது வந்து 3வது வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? 5 3 15 9 3 27. அப்போ 5/9ன்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 9க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுப்போம். 9க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? 9 12 3 9 4 12 இல்லையா? இப்போ 3 9 9 36. இதான் எல்சிஎம். ஸோ இதை எல்சிஎம் நம்ம கொண்டு வருவோம். 9 36. அப்போ மேலையும் 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 5 20ன்னு வந்துடும். இதில் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 24 2 36 இல்லையா? அப்போ 12 × 3 அப்போ 5 15. ஓகே, இப்போ 20ல் 15 போச்சுன்னா எவ்வளோ வரும்? இந்த நம்பரை வந்து அப்படியே நம்ம கீழே இறக்கி வச்சுக்கலாம். 20ல் 15 போச்சு அப்படின்னா 5/36 இன்ட்டு இப்போ இதை டிவிஷனில் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் போடும்போது 9/4ன்னு மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ 9 9 4 9 36. அப்போ 5 ÷ நன்னாங்க 16. ஸோ 5/16 அப்படிங்கிறது தான் என்னது? இதோடைய ஆன்சர். இப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். இதுவுமே ஒரு 2-3 கொஸ்டின்ல கேட்டுட்டாங்க. இதுவுமே கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. நம்பர் கூட மாற்றாம அப்படியே இதே கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட 2வது கொஸ்டின் பார்க்குறோம். இதே மாதிரி ரிப்பீட்டட் சம். ஓகேவா? ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினர். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளுடைய சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 900 மாணவர்கள் எழுதியிருக்காங்க, 600 மாணவிகள் எழுதியிருக்காங்க. அதில் 70% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, 600 மாணவிகளில் 85% மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அப்போது நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளுடைய சதவீதத்தை தான் கேட்குறாங்க.
எத்தனை பெர்சன்டேஜ் என்ன பண்ணலை, தேர்ச்சி பெறலை, ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்றதா கொஸ்டின். அப்போ நம்ம என்ன செய்யணும், மேல் ஃபீமேல் எழுதிக்குவோம். டோட்டல் இதில் எவ்வளவு, 900 பேர். 900 பேரில் பாஸ் ஆனவங்க எத்தனை, 70%. அப்போ டோட்டல் 100%னா அதில் 70% என்ன செஞ்சுட்டாங்க, பாஸ் ஆகிட்டாங்க. பேலன்ஸ் அப்போ எவ்வளவு, 30% ஃபெயிலு. ஓகேவா. அதே மாதிரி ஃபீமேலுக்கு எழுதிக்குவோம். 600 மாணவிகள், அதில் 85% பாஸு. டோட்டல் 100லேருந்து 85 மைனஸ் பண்ணால் 15% ஃபெயில் ஆகிருக்காங்க. ஓகேவா. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். எத்தனை மாணவ மாணவிகள் என்ன செய்யலை, பாஸ் ஆகலை அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 900 இன்ட்டு 30/100 அப்படின்னு போட்டோம்னா இது கேன்சல் ஆயிரும். 9 27. அப்போ 270 மாணவர்கள் ஃபெயில் ஆயிருக்காங்க. அதே மாதிரி இது கண்டுபிடிச்சோன்னா 600 இன்ட்டு 15/100. அப்போ 2 0க்கு 2 0 என்ன செய்யும், கேன்சல் ஆயிரும். 6 இன்ட்டு 15 90 மாணவிகள் என்ன செஞ்சுருக்காங்க, ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டோட்டலாக என்ன பண்ணியிருக்காங்க, 360 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. இப்போ மொத்த மாணவர்கள் எத்தனை, 900 + 600. இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா எவ்வளோ பேர் வருது, 1500 பேரில் என்ன பண்ணியிருக்காங்க, 360 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஆனால் நம்மகிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா பெர்சன்டேஜில் அதை சொல்லுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்போது 1500 டிவைடட் பை 360 இன்ட்டு 100. இதை அப்படியே நம்ம என்ன செய்யணும், கேன்சல் பண்ணணும். 1 3 3 2 3 6 5 3 15 6 2 12 5 2 10 3 2 6 2 4 5 2 10. நெக்ஸ்ட் 4 3 3 சாரி 1500 டிவைடட் பை 360 இன்ட்டு 100 இல்லையா. ஸோ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 4 3 3 2 3 6 5 3 15. ஓகே 6 2 12 5 2 10 3 2 6 2 4 5 2 10 4 3 3 250 டிவைடட் பை 3 இன்ட்டு 5. 4 3 3 எட்டுனா 24 3 9. ஓகே சாரி, பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. ஸோ 1500 என்ன செய்யணும் அப்படின்னா கீழே போடணும். இதில் 360 டிவைடட் பை டோட்டல் 1500. 1500க்கு 360 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா. சாரி, இப்படி தான் வரும். அப்போது 4 3 3 2 3 6 5 3 15 1 5 5 2 5 10 11 12 2 4 5 20. அப்போது 24%. ஓகேவா. மொத்தம் 1500 பேர். 1500 பேருக்கு 360 பேர் என்ன செஞ்சுருக்காங்க,
ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ அதுக்கு பெர்சன்டேஜ் இன்ட்டு 100 போட்டு பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆன்சர் வந்து 24%. ஸோ ஆப்ஷன் பி தான் என்ன அப்படின்னா கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ 396, 504, 636 இதோடைய மீபோவா அதாவது HCF மதிப்பு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா மீ பெரு பொது வகுத்தி இல்லையா? பொது வகுத்தி தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ அதை அப்படியே போட்டுக்கோ. 396, 504, 636. ஸோ இது எதால டிவைட் ஆகும்? மூணுமே எதால டிவைட் ஆகும்னு பார்க்கணும். 4ஆல டிவைட் ஆகுது. இப்போ 4 × 99 = 396. 4 × 126 = 504. 4 × 159 = 636. அதுக்கடுத்து இது எதால டிவைட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆல என்ன செய்யும்? மூணுமே டிவைட் ஆகும். அப்போ 33 × 3 99, 42 × 3 126, 53 × 3 159. ஓகேவா? அப்போ 4 × 3 இப்போ இதுக்கு அடுத்து நம்மளால 3ஆலையும் மூணுமே டிவைட் ஆகுற மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் வைக்க முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யணும்? மீ பெரு பொது வகுத்தினா இது 2 மட்டும் தான் என்ன செய்யணும்? மல்டிபிள் பண்ணணும். மீச்சிமானா இந்த 2 நம்பர் ப்ளஸ் இந்த 3 நம்பரையும் சேர்த்து மல்டிபிள் பண்ணணும். மீ போவானா இந்த சைடில் இருக்கிற இந்த 2 நம்பர் மட்டும்தான். அப்போ 4 × 3 = 12. ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது? இதோடைய HCF மதிப்பு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். x³ + x² - x + 2 மற்றும் 2x³ - 5x² + 5x - 3 இனுடைய மீப்பெரு பொது காரணியை காண்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பெரிய நம்பர் எது? ஸோ இதுதான் இல்லையா? ஸோ இந்த நம்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா டிவிஷனில் இதுக்குள்ளே போட்டுக்கணும். ஓகேவா? இந்த நம்பரை வெளியே போட்டுக்கணும். போட்டுட்டு அதை அப்படியே என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம 0 வர்ற வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா அதை டிவைட் பண்ணி எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இங்கே x³ தான் இருக்குது. ஸோ இங்கே 2 இருக்குது. அப்போ இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணி நம்ம எழுதலாம். அப்போ 2ன்னு போட்டோம்னா 2x³ + 2x² - 2x + 2 × 2 4. அப்போ என்ன செய்யணும்? இந்த இடத்துல நம்ம சிம்பிள் மாற்றணும். அப்போ ப்ளஸுக்கு மைனஸ், மைனஸுக்கு ப்ளஸ் அப்படி மாற்றி விட்டுட்டோம்னா இது கேன்சல் ஆயிரும். அதுக்கடுத்து 5 2னா 7, 7x² + 7x - 7. அப்போ -7 அப்படியே காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா x² - x + xன்னு + 1ன்னு இருக்கும். ஸோ இதில் அந்த 7 எடுக்க தேவையில்ல, இதை மட்டும் எடுத்தால் போதும். அப்போ இங்கே 0 வரலை. அப்போ என்ன செய்யணும்னா இந்த 2 நம்பரில் எது பெரிய நம்பர்? ஸோ இதுதான். ஸோ அப்போ இதை உள்ளே போட்டுட்டு இந்த நம்பரை வெளியே போடணும். வெளியே போட்டோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது அப்படின்னா x³. அப்போ இங்கே நம்ம எதால மல்டிபிள் பண்ணால் x³ வரும்? எக்ஸால் மல்டிபிள் பண்ணால். ஸோ அப்போ எக்ஸால் மல்டிபிள் பண்ணோம்னா x³ + x². சாரி, இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா? மைனஸ் அப்போ -x² + x. ஸோ இதை நம்ம சிம்பிள் மாற்றணும்னா மைனஸ் ப்ளஸ் மைனஸ் வந்துடும். இது கேன்சல் ஆயிரும். அப்போ 2x 2x² - 2x + 2. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா x² இருக்குது. இதை நம்ம அடுத்து ஏதாவது பண்ண முடியுமா? 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2x² வரும் நமக்கு. ரைட்டா? அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 2x² + 2x + 2. அப்போ இதில் சிம்பிள் மாற்றினா என்ன செய்யும்? எல்லாமே கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டு 0ன்னு வந்துடும். ஸோ இதை வந்து 0ன்னு வந்ததுக்கு பிறகு ஸோ இதோட ஆன்சரை எதை எழுதணும் அப்படின்னா இதை 0வா எது மாற்றிச்சோ இந்த நம்பர் தான் நமக்கு ஆன்சராக வரும். ஓகேவா? x² + x + 1 அப்படிங்கிறதான் என்னது நமக்கு ஆன்சர். x² + x + 1. ஸோ x² இங்கே -x இல்லையா? இந்த இதுதான் நம்ம இங்கே கொண்டு வருவோம். x² - x + 1. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 35, 56 மற்றும் 91 அதால வகுக்கும்போது மீதி 7ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 35, 56, 91 வகுக்கும்போது மீதி 7ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண் எது? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கணும். இந்த 3 நம்பருக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா
எல்சிஎம் எடுக்கணும். அப்ப 35, 56, 91. அப்ப 7ஆல டிவைட் ஆகும். 7ஆ 35, 8ஆ 56, 13 × 7 91. ரைட்டா? ஸோ இப்படி போட்டுட்டு, இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நம்பர மல்டிபிள் பண்ணணும். அப்ப என்ன கிடைச்சிருக்கு? 3640 கிடைச்சிருக்கு. இது என்ன செய்யுதுன்னா, இது நார்மலா 35, 56, 91ஆல வகுபடுற நம்பர். பட் ஆனா வகுக்கும்போது நமக்கு மீதி 7 வரணும் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல +7 போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்படி கேட்டிருக்காங்கன்னா, நார்மலா எல்சிஎம் கண்டுபிடிச்சுட்டு, நம்ம எல்சிஎம் வேல்யூவ கண்டுபிடிச்சுருவோம். 3640. இது நமக்கு நார்மலா வகுக்கும்போது இதோடைய எல்சிஎம் வேல்யூ. பட் ஆனா, நமக்கு 7 மீதி வரணும் அப்படின்னா, இதோட அப்படியே 7 ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். 3647 தான் என்னது? கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, 21x²y 35xy². ஸோ இதுல மீ போமா, அதாவது எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. படிச்சுக்கோங்க. ஹச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்களா, இல்ல எல்சிஎம் கேட்டிருக்காங்களான்னு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். இப்ப ஹச்சிசிஎஃப் அப்படின்னா மீ பெரு பொது வகுத்தின்னு அர்த்தம். பொதுவா இருக்கிறதா நம்ம எழுதணும். எல்சிஎம் அப்படின்னு பார்த்தோன்னா, எது பெருசா இருக்கோ அதை தான் எழுதணும். ஓகேவா? ஹச்சிசிஎஃப்னா பொதுவா இருக்கிறது எழுதணும். எல்சிஎம்னா பெருசா இருக்கிறத எழுதணும். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 21, 35க்கு என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 7 3 21, 5 35. ஓகேவா? அப்ப 7 × 3 × 5. எல்சிஎம் இப்படி தானே எடுப்போம். இதே வந்து மீ போவானா, அந்த 7 மட்டும் எடுத்தா போதும். இப்ப நம்ம எல்சிஎம்ன்றனால 7 × 3 × 5ன்னு எடுக்கிறோம். அப்ப 105. ஸோ 105 வச்சுக்குவோம். ஸோ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல ஹையஸ்ட் வேல்யூ தான் எழுதணும். மீச்சிமா, அதாவது எல்சிஎம்னா ஹையஸ்ட் வேல்யூ. ஹச்சிசிஎஃப்னா பொதுவா இருக்கிற வேல்யூவை எழுதணும். ஓகேவா? அப்போ இதுல பெருசு எது? x², x. அப்ப x² தான். x² போட்டுக்குவோம். இது y, இது y². அப்ப இது y². ஓகேவா? இதிலே இப்ப HCF மதிப்பு கண்டுபிடிப்போம். HCF மதிப்பு அப்படின்னா 7 இருக்கும். இந்த பொதுவானதை மட்டும் தான் நம்ம எழுதணும். அதே மாதிரி x², x. இதுக்கு என்ன எழுதணும்? x. அடுத்தது y, y². இதுக்கு என்ன எழுதணும்? y. ஸோ இதோட HCF மதிப்பு என்ன? 7xy. அதே LCM மதிப்பு என்ன? 105 x² y². அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 105 x² y². ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஒரு வினாடி வினா போட்டியில் x மற்றும் y வழங்கிய சரியான விடைகளினுடைய எண்ணிக்கை விகிதம் 10:11. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர் எனில் y பெற்ற புள்ளிகள் எத்தனை? இல்லைன்னா கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வினாடி வினா போட்டியில் எக்ஸ் ஒய் இது ரெண்டும் வழங்கிய சரியான விடைகளுடைய எண்ணிக்கை விகிதம் 10:11 கொடுத்துட்டாங்க. விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த போட்டியில் அவங்க மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒய் பெற்ற புள்ளிகள் எத்தனைன்றதான் கொஸ்டின். அப்போது 10:11 அப்படின்னு பார்த்தா 21. டோட்டலாக 10யும் 11 ஆட் பண்ணால் 21 விகிதம் வந்து சரியான விடைகளுடைய விகிதம் வந்து 21 டோட்டலாக. ஓகேவா? மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றிருக்காங்க அவங்க. ஓகேவா? அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஒரு பங்கு மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஒரு இது கண்டுபிடிச்சோம்னா ஒரு பங்கு எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். அப்போ 84 டிவைடட் பை 21. ஓகேவா? இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். ஒரு பங்கு வந்து 4ன்னு கிடைக்கும். 4 புள்ளி. ஒரு பங்குனா 4 புள்ளி. அப்போது எக்ஸோடைய விகிதம் எத்தனை? 10. ஒய்யோட விகிதம் 11. நம்மகிட்ட கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒய் பெற்ற புள்ளிகள்னா கேட்டிருக்காங்க. அப்போ 11 × 4. ஒரு பங்கு வந்து 4 புள்ளினா 11 பங்கு எவ்வளோ வரும்? 11 × 4 44. ஸோ இதான் ஆன்சர். இதே எக்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா 10 × என்ன செய்யணும்? 10 × 4ன்னு போடணும். 40ன்னு போடணும். இப்போ ஒய் கேட்டிருக்கனால 44. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகு மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் அது பயன்படுத்தும் மின்சார அலகுகளின் எண்ணிக்கை. இதே கொஸ்டின் நம்பர் கூட மாத்தாம இன்னொரு கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின்லேயே கேட்டிருந்தாங்க. நம்ம பார்த்துருக்க இந்த 4 கொஸ்டின் பேப்பர், இப்போ 5வது கொஸ்டின் பேப்பர் படிக்கிறோம். 4 கொஸ்டின் பேப்பருக்குள்ளேயே இந்த கொஸ்டின் சேம் ஃபார்மட், நம்பர் கூட சேஞ்ச் ஆகாமல் அப்படியே வந்துச்சு.
ஓகேவா? அதனால கொஸ்டின் பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிங்க. ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகு மின்சாரத்தை பயன்படுத்துது. அப்ப 2 மணி நேரத்துல அது பயன்படுத்தும் மின்சார அலகுகளுடைய எண்ணிக்கை என்ன? இதான் கொஸ்டின் நமக்கு. ஸோ 40 நிமிஷத்துல ஈஸியான கொஸ்டின் இது. 40 நிமிஷத்துல 3 அலகு மின்சாரம்னா 1 நிமிஷத்துல எவ்வளோ? 3/40. அப்போ 2 மணி நேரம், 1 மணி நேரம் அப்படின்னா 60 நிமிஷம். அப்ப 2 மணி நேரம்னா 120 நிமிஷம். ஓகேவா? 40 நிமிஷத்துக்கு 3னா 1 நிமிஷத்துக்கு 3/4. அப்ப 120 நிமிஷத்துக்கு எவ்வளோ? அப்ப என்ன பண்ணணும்? இன்ட்டு 120 போட வேண்டியதான். அத அப்படியே கேன்சல் பண்ண வேண்டியதான். ஒரு நாங்க நாங்க இங்கிட்டு 3 நாங்க 12. 3 9. 9 அலகுகள் மின்சாரத்தை அது பயன்படுத்தும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இந்த சம்ஸ் வந்து நீங்க ரிப்பீட்டடா பார்க்க பார்க்க மனப்பாடமே ஆயிடும். இந்த கொஸ்டினை பார்த்தாலே ஆன்சர் இதுதான் அப்படின்ற மாதிரி மனப்பாடமே ஆயிடும். அதனால கொஸ்டின் வந்து நமக்கு தெரியுது அப்படின்னாலும் லைட்டா ஒரு பார்த்துட்டு போயிருங்க. ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. நாளை பின்ன இந்த கொஸ்டின் நமக்கு வருது கொஸ்டின் பேப்பர்ல அப்படின்னா நமக்கு இந்த கொஸ்டினை ரீட் பண்ணோடனே 9 அலகுகள் இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுவர் எனில் 160 மீட்டர் நீளமுள்ள அது போன்ற ஒரு சுவரில் 27 நாட்களில் அந்த ஓவியத்தை வண்ணமிடும் மாணவர்களின் எண்ணிக்கை. அதாவது 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவர். அதுல 81 மாணவர்கள் சேர்ந்து 56 நாள்ல என்ன பண்றாங்க? வண்ணமிடுறாங்க, அதை பெயிண்ட் பண்றாங்க. அதே மாதிரி 160 மீட்டர் நீளமுள்ள அது மாதிரி உள்ள ஒரு சுவர்ல 27 நாள்ல எத்தனை மாணவர்கள் சேர்ந்து என்ன செய்வாங்க? அதை பெயிண்ட் பண்ணி முடிக்க முடியும். இதான் கொஸ்டின் நமக்கு. ஸோ ஈஸியானதான். ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்னா 448 டிவைடட் பை 81 இன்ட்டு 56. அதே மாதிரி 160 மீட்டருக்கு எக்ஸ் இன்ட்டு 27 அப்படியே போட்டால் போதும். ஸோ இந்த எக்ஸை மட்டும் வச்சுட்டு இது எல்லாமே அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். 1/xன்னு இருக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/60 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 60. ஓகேவா? அதை ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணுறது பார்த்து பண்ணுங்க. ஸோ இதை நான் கேன்சல் பண்ணிட்டு இருந்தேன்னா நேரம் ஃபுல்லாக ஆகிட்டே இருக்கும். அதனால் ஸ்டெப் அப்படியே கொடுத்துட்டேன். ஸ்டெப்பு ஈஸியாக கொடுத்துட்டேன். நீங்கள் கேன்சல் பண்ணுற ஒர்க் மட்டும்தான் இருக்கும். கேன்சல் பண்ணி பாருங்கள். இதை அப்படியே கேன்சல் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கு நபரிடம் இருந்து ரூபாய் 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதம். தனி வட்டினாலே நமக்கு ரொம்ப ஈஸி தான். PNR/100 பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ தனி வட்டி வீதத்தில் கடனாக பெறுகிறார். 4 ஆண்டு கழித்து சதீஷ்குமார் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார். அப்போ வட்டி வீதம் என்ன? ஓகேவா? சதீஷ்குமார் அப்படின்றவர் ஒரு கடன் வழங்கு நபர்கிட்ட இருந்து 52,000 ரூபாயை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்துல கடனா வாங்குறாரு. 4 வருஷம் கழிச்சு 79,040 என்ன செய்யறாரு? அந்த மொத்த தொகையை கொடுக்குறாரு. அப்ப வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டி வீதம் அப்படின்றனால நம்ம எஸ்ஐ வச்சு கண்டுபிடிச்சலாம். PNR/100 வச்சு. இப்போ என்ன பண்ணிருக்காரு? மொத்த தொகையா 79,040 ரூபா கொடுத்துருக்காரு. வாங்கினது 52,000 ரூபா வாங்கியிருக்காரு. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா தனி வட்டி எவ்வளோன்னு கிடச்சிரும். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 27,040 ரூபாய் என்னது? தனி வட்டி. அப்போது தனி வட்டி நமக்கு தெரியும், அசல் தெரியும், எண் வந்து 4 வருஷன்றது தெரியும், வட்டி வீதம் தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஆர் தான் என்ன செய்யாது நமக்கு தெரியாது. டிவைடட் பை 100. இந்த ஆரை எப்படி இங்கே வச்சுட்டு மற்றதெல்லாமே அந்த பக்கம் கொண்டு போயிட்டு கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 13% கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணுற பார்ட்டு மட்டும்தான் நான் வந்து பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் அதை மட்டும் கேன்சல் பண்ணி பாருங்கள். நம்ம ஒவ்வொரு சம்முக்கும் கேன்சல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா டைம் ரொம்ப நேரம் ஆகும். ஓகேவா? அதனால் இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு போய் கேன்சல் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ரூபாய் 15,000க்கு 6% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? ரூபாய் 15,000க்கு 6% வட்டியில ஆண்டுக்கு ஒரு முறை நீ வட்டி கணக்கிட்ட அப்படின்னா 2 வருஷத்துக்கு கிடைக்கிற தனி வட்டி கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம். தனி வட்டி கூட்டு வட்டிக்குள்ள டிஃப்ரென்ஸ் 2 ஆண்டுன்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா PR² டிவைடட் பை 100². இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? PR² டிவைடட் பை 100².
ஓகேவா? ஆண்டுக்கு ஒரு அதாவது 2 வருஷத்துக்கு தனி வட்டி, கூட்டு வட்டிக்குள்ளேயா டிஃபரன்ஸ் இந்த மாதிரி கேட்டா, இதுக்கு ஃபார்முலா PR²/100². இதே வந்து நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, 3 வருஷத்துக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அப்போ இதோட என்ன செய்யணும் அப்படின்னா, 3 அ இதோட பிராக்கெட்ல என்ன பண்ணிக்கணும், 3 + R/100ன்னு போட்டுக்க வேண்டியது தான். அதான் ஃபார்முலா. 2 வருஷத்துக்குன்னு கேட்டா PR²/100². 3 வருஷத்துக்குன்னு கேட்டா இதுவும் அதோட பிராக்கெட்ல 3 + R/100 அப்படின்னு போட்டோம்னா, அதான் 3 வருஷத்துக்குள்ள ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு அப்படியே நமக்கு தெரியும். எல்லா வேல்யூயும் இருக்கு. அப்படியே போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதா. P வந்து 15,000 குடுத்துருக்காங்க. R வந்து R × Rன்னு போட்டுற வேண்டியதான். 100²னா 100 × 100. ஸோ இத அப்படியே கேன்சல் பண்ணா எவ்வளோ வரும்? ரூ. 54 வரும். இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? ரூ. 54. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டியில் ரூபாய் 22,050 ஆகிறது எனில் அசல் என்ன? அசல் தான் நம்மகிட்ட தெரியாது. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு அசல் சொல்லிட்டாங்க, 2 வருஷம் சொல்லிட்டாங்க, 5% கூட்டு வட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரூபாய் 22,050 அப்படின்னா அசல் எவ்வளோ? ஸோ கூட்டு வட்டியோட அமௌண்ட் கொடுத்தாச்சு. என்ன செய்யணும் அப்படின்னா, அசல் தான் கொஸ்டின் நமக்கு. அப்போ இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? மொத்த தொகை ஃபார்முலா A = P × 1 + R/100n இல்லையா? கூட்டு வட்டி அப்படின்னாலே மொத்த தொகை ஃபார்முலா போட்டுற வேண்டியதா. A = P × 1 + R/100n. இதுல கூட்டு வட்டியில மொத்த தொகை எவ்வளோ கிடைச்சிருக்கான்? 22,050. அதை போட்டுக்க வேண்டியதான். அசல் நமக்கு தெரியாது. P 1 + 5% கொடுத்துருக்காங்க 5/100. வருஷம் எத்தனை? 2. ஸோ போட்டுக்க வேண்டியதான். அப்போ 1 5 10 20 வரும் இல்லையா? அப்போ 1/20ன்னு வரும். அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா 20 + 1/20 the whole square. ஓகேவா? அப்போ இதில் என்ன வரும் அப்படின்னா 21/20ன்னு வரும். அப்போது இந்த நம்பர் இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பக்கம் கொண்டு வரணும். பியை மட்டும் வச்சுட்டு இது அந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னா 21/20ன்னு கிடைக்கும் இல்லையா? the whole squareன்னு கிடைக்கும். இதை அந்த பக்கம் போகும்போது 20 21/20. ஸோ இது அந்த பக்கம் போகும்போது என்ன வரும்னா 20/21 20/21ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 20,000. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா நமக்கு அசல் அமௌண்ட். ஓகேவா? ஸோ இதை அப்படியே வச்சுட்டு இதை அந்த பக்கம் கொண்டு போய் கேன்சல் பண்ணி கொடுத்தோம்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன கொடுத்துருக்காங்க? இதான் நம்ம பார்த்த அதே சம் தான். P = 8,000. ஆண்டு வட்டி விகிதம் R = 5% கொடுத்துருக்காங்க. N வந்து 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. இதே நான் சொன்னேன் இல்லையா? தனி வட்டி கூட்டு வட்டிக்குள்ள டிஃப்ரென்ஸ் 2 வருஷம்னு கேட்டால் PR²/100² முடிஞ்சுச்சு. அதே 3 வருஷம்னு கொடுத்தா இதான் N. இங்கே இடத்துல 3 போடுறோம். N + R/100. ஓகேவா? 3 + R/100. ஸோ இதான் வந்து ஃபார்முலா. P தெரியும், R தெரியும். 5 × 5 / 100 × 100. 3 + Rஓடது என்னது? 5%. 5/100 இல்லையா? ஸோ இதை அப்படியே நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 20ன்னு கிடைக்கும். ஒரு 5 2 10 1 2 4 2 8 5 20 20 × 3 + இது 1 5 2 10 1 என்ன செய்யும்? 20ன்னு வரும். 1/20 வந்துருச்சா? ஸோ இதை எல்சிஎம் எடுத்தோம்னா 60 + 1 61/20. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 61 ஆன்சர். ஸோ ரூபாய் 61 தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 cm² எனில் அதனுடைய விட்டம் என்ன? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா ஆன்சர் வந்துடும்.
ஓகேவா? அதனால ஃபார்முலாஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் போட்டாலே ஆன்சர் வர மாரியே ஒரு 4, 5 கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஓகேவா? மொத்தமே 25 கொஸ்டின்ல 5 கொஸ்டின் நமக்கு ஆல்ரெடி வந்த கொஸ்டினே வந்துரும். அதுல பேலன்ஸ் இன்னும் ஒரு 5 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா போட்டா உடனே அட்டெண்ட் பண்ற உடனே வந்துடுற மாதிரி வந்துரும். அப்ப 10 கொஸ்டின் முடிஞ்சிருது. பேலன்ஸ் 10 கொஸ்டின பார்த்தீங்க அப்படின்னா, என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, பழைய கொஸ்டின் பேப்பர்ல உள்ள மாடலையே கேட்டு வச்சிருப்பாங்க. நம்பர் மட்டும் மாத்திருப்பாங்க. ஓகேவா? அதிலே பேலன்ஸ் ஒரு 2, 3 கொஸ்டின் வந்து ரீசனிங்ல வந்துரும். ஸோ ஒரு 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். மத்தபடி எல்லா கொஸ்டினுமே நம்ம ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? ஒரு கோளத்தின் புறப்பரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னா, அதனுடைய விட்டம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோளத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன அப்படின்னா 4 பை ஆர் ஸ்கொயர்டு. கோளத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன? 4 பை ஆர் ஸ்கொயர்டு. 4 பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ தான் என்னது? 154. அப்போ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 4 இன்ட்டு 22 டிவைடட் பை 7. ஆரோட வேல்யூ நமக்கு தெரியாது. இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 154. ஸோ ஆர் ஸ்கொயரை மட்டும் வச்சுட்டு இதை அப்படியே அந்த பக்கம் கொண்டு போக வேண்டியதான். கொண்டு போய் கேன்சல் பண்ணால் 49 டிவைட் பை 4 அப்படின்னு வருது. ஓகேவா? அப்போ ஆர் மட்டும் வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா 7 49, 2 4. அப்போ ஆரோட வேல்யூ என்ன? 7/2ன்னு கிடச்சிரும். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க நம்மகிட்ட கொஸ்டின் அப்படின்னா விட்டம் தான் கேட்டிருக்காங்க. விட்டம்னா என்ன பண்ணணும்? இப்போ நம்ம டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆரத்தோட 2 மல்டிபிள் பண்ணணும். இதே வந்து ஆர் கேட்டிருக்காங்க அப்படின்னா டியை டிவைடட் பை 2 போட்டோம்னா ஆர் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ நம்ம கேட்டிருக்கிறது விட்டம். அப்போ ஆர் இன்ட்டு 2 இல்லையா? ஸோ இப்போ ஆர் இன்ட்டு 2னா ஆரோட வேல்யூ 7/2 இன்ட்டு 2. 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா டியோட வேல்யூ என்ன? 7. அதான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஒரு உருளையின் மொத்த புறப்பரப்பு 880 சதுர சென்டிமீட்டர். அதன் ஆரம் 10 சென்டிமீட்டர் எனில் உருளையினுடைய உயரம் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஒரு உருளையின் மொத்த புறப்பரப்பு எவ்வளவு? 880 சதுர சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதோட ஆரம் கொடுத்துட்டாங்க. உயரம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ உருளையினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 பை ஆர் இன்ட்டு ஹச் பிளஸ் ஆர். உருளையினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன? 2 பை ஆர் இன்ட்டு ஹச் பிளஸ் ஆர். இதை சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அப்போது 2 பை ஆர் ஹச் பிளஸ் ஆரோட வேல்யூ தான் இது 880. அப்போ 2 இன்ட்டு 22 டிவைடட் பை 7. ஆரம் கொடுத்துருக்காங்க 10ன்னு. ஹச் பிளஸ் உயரம் தெரியாது. உயரம் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆர் வந்து 10 இஸ் ஈக்குவல் டு 880. அப்போ ஹச் பிளஸ் 10 அப்படியே வச்சுட்டு இது அந்த பக்கம் கொண்டு போனோம்னா என்ன ஆகும் அப்படின்னா எல்லாம் கேன்சல் ஆகிட்டு 14 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஹச் பிளஸ் 10 அப்படியே வச்சு இது அந்த பக்கம் கொண்டு போக வேண்டியதான். கொண்டு போனால் என்ன ஆகும் அப்படின்னா 880 இன்ட்டு இந்த 2 வந்து அங்கே போகும்போது என்ன ஆகும்? டிவைட் 2ன்னு போயிடும். 22 டிவைடட் பை 7 வந்து 7 டிவைடட் பை 22ன்னு போயிடும். 7 டிவைடட் பை 22. ஓகேவா? ஸோ இந்த 10 வந்து இங்கே போகும்போது 1/10ன்னு போயிடும். ஓகேவா? அப்போ இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். இங்கே 2, இங்கே 8. 1 2 4 2 8. 1 2 2 4. அப்போ 7 இன்ட்டு 2 14 வந்துருச்சு ஆன்சர். 14. அப்போ ஹச்சை மட்டும் வச்சுட்டு இதை அந்த சைடு கொண்டு போனால் -10ன்னு வரும். அப்போ 14 - 10 இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ ஹச்சோட வேல்யூ என்ன? 4. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பர் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஸோ 2 பேரும் சேர்ந்து முடிக்கிறதுக்கு 16 நாள் ஆகுது. ஏ மட்டும் முடிக்கணும்னா 48 நாள் ஆகுது. அப்போ பி மட்டும் முடிக்கணும்னா எத்தனை நாள் ஆகும்? இதுதான் கொஸ்டின். ஸோ இதெல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான். இப்போ இதை வந்து ஈஸியான ஃபார்மெட்டில் போட்டாலே போதும். ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 16. ஏ வந்து 48. பி மட்டும் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி பி மட்டும் தனியாக அப்படின்னு கேட்டிருக்கனால இதை நம்ம என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணிக்கணும். 48 - 16 போட்டு வேணா 32. ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? பி மட்டும் முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 24 நாள் ஆகும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஃபார்மேட் எல்லாமே போட்டிருக்கேன். அடிச்சு கொடுக்குறது மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் ஃபார்மேட் தான். இது வந்து தனியான்னு கொடுத்துருக்கனால இந்த இடத்துல மைனஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு
ஏ ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் ஏயை விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர். அப்போ பி ஆனவர் அந்த வேலையை முடிக்க ஆகிற காலம் என்ன? ஏன்றவர் ஒரு வேலையை 24 நாள்ல முடிப்பாரு. பின்றவர் ஏவை விட 50% வந்து என்ன செய்யுது? அவருக்கு திறன் அதிகம். அப்ப பிங்கிறவர் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஆகிற காலம் என்ன? அப்ப ஏ/பி ஃபார்மேட்ல போட்டுக்குவோம். இப்போ இன்கேஸ் ஏன்றவர் 100 நாள்ல முடிச்சாரு அப்படின்னா, பி வந்து எத்தனை நாள்ல முடிப்பாரு? 150 நாள்ல முடிப்பாரு. 50% அதிகம். அப்படிதானே? ஸோ அப்போ இவர் 100 நாள்ல முடிச்சா, இது சும்மா நம்ம வச்சுக்கிறதான் அசம்ஷன். 150 நாள்ல அவர் முடிப்பாரு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா 100 இன்ட்டு 24 இஸ் ஈக்குவல் டு 150 இன்ட்டு எக்ஸ். அப்போ அந்த எக்ஸை மட்டும் வச்சுட்டு இதை அப்படியே கீழே கொண்டு வந்தோம்னா ஆன்சர் கிடச்சிரும். கரெக்டான எக்ஸாக்ட் ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ 16 நாள் என்ன செய்யும் ஆகும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். மிகை முழுக்கள் பி கியூ பி மைனஸ் கியூ பி ப்ளஸ் கியூ ஆகியவை பகா எண்கள் எனில் இவற்றின் கூடுதல். நான் அதை வந்து சிம்பிளாக என்ன சொல்லணும்னா பகா எண்களுடைய கூடுதல் பகா எண்ணாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளை குழப்பறதுக்காண்டி என்ன கொடுத்துருக்காங்க? பி கியூ பி மைனஸ் கியூ பி ப்ளஸ் கியூ இதெல்லாம் பகா எண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பகா எண்கள் இதோடைய கூடுதல் பகா எண்களாக தான் இருக்கும். ஸோ நமக்கு தெரியலை, நம்ம கரெக்டாக பண்ணுறோமான்னு தெரியாது, ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பகா எண் பார்த்துக்கணும். பகா எண் என்னென்ன? 2, 3, 5, 7, 11, 13 அப்படின்னு என்ன செஞ்சுட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு 2 நம்பரை எடுத்துக்க வேண்டியதான். பி வந்து 5ன்னு எடுத்துக்கிறோம். கியூ வந்து என்ன எடுத்துக்கிறோம்? ஒரு 2ன்னு எடுத்துக்கிறோம்னு வை. ஸோ பி மைனஸ் கியூ, பி வந்து 5 இது பகா எண் தான். கியூ 2 இதுவும் பகா எண் தான். பி மைனஸ் கியூ அப்போ 5 மைனஸ் 3 எவ்வளோ வரும்? 3. சாரி 5 மைனஸ் 2 எவ்வளோ வரும்? 3. அதுவும் ஒரு பகா எண் தான். ரைட்டா? அப்போ பி ப்ளஸ் கியூ. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணு. அது பார்த்தா அதுவும் பகா எண் தான் 7. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ஃபுல்லாக கூட்டுறோம். கூட்டி பார்த்தா 5 + 2 + 3 + 7. 7 3 7 + 3 10 15 16 17. 17 வந்திருக்கு. 17ம் என்னது தான் நமக்கு? ஒரு பகா எண் தான். ஓகேவா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ பகா எண்களுடைய கூடுதல் என்னது தான்? பகா எண் தான். ஸோ தெரியலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் நம்மளா போட்டு பார்த்தோன்னா ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பாஸ்கல் முக்கோணத்தினுடைய 6வது வரிசை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாஸ்கல் முக்கோணத்துடைய 6வது வரிசை. பாஸ்கல் முக்கோணம் கொடுத்துருந்தாங்கன்னா 1 போட்டுக்கோங்க. இதான் பாஸ்கல் முக்கோணம். இந்த ஆர்டரில் இப்படி தான் எழுதணும். 1 2 இங்கிட்டு 2 1 1 போட்டுக்கோங்க. சைடு ஃபுல்லாக அப்படி 1 வந்துட்டே இருக்கும். ஓகேவா? இதான் வந்து 1வது வரிசை. இது 2வது வரிசை. 3வது வரிசை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சைடில் ஆல்ரெடி எப்பயும் போடுற மாதிரி 1 போட்டுக்கணும். இப்போ 1 + 1 என்னது? 2. இதான் 3வது வரிசை. ஓகேவா? நார்மலாக எப்பயும் போல் இதில் 1 போட்டுக்குவோம். 1 + 2 எவ்வளவு? 3. 2 + 3 சாரி 2 + 1 3. இந்த 1 எப்படி போட்டுக்கோங்க. இது 4வது வரிசை. ஓகேவா? அடுத்தது 1 போட்டுப்போம். 1 + 3 4, 3 + 3 6, 3 + 1 4. இந்த 1 அப்படியே போட்டுக்கணும். இது 5வது வரிசை. ஓகேவா? அடுத்தது 1 அப்படியே போட்டுப்போம். 1 + 4 5, 4 + 6 10, 6 + 4 10, 4 + 1 5. இந்த 1 போட்டுக்குவோம். இதான் வந்து என்னது? 6வது வரிசை. ஓகேவா? 1 5 10 10. ஸோ ஆப்ஷன் டியில் தான் என்ன செய்யுது இருக்குது. ஆப்ஷன் டி தான் என்னது? கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பாஸ்கல் முக்கோணம் அப்படின்னா இப்படி தான் கண்டுபிடிக்கணும். சைடு ஃபுல்லாக அப்படி 1 போட்டுற வேண்டியதான். இதில் 1ன்னு போட்டுட்டு 1 1 ஆட் பண்ணால் 2. இது 2ஐயும் முதல்ல ஆட் பண்ணணும். இது 2ஐயும் ஆட் பண்ணி இதில் போடணும். அதே மாதிரி இது 2ஐயும் ஆட் பண்ணி போடணும். இது 2ஐயும் ஆட் பண்ணி போடணும். இது 2ஐயும் ஆட் பண்ணி போட்டு அது அந்த சைடு போடணும். அதெல்லாம் முதல் வருஷம் 2வது வருஷம். அதே மாதிரி அடுத்த வருஷம் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? இங்கே 1 போட்டுக்கணும். 5 + 1 6ன்னு வரும். 10 + 5 15, 10 + 10 20, 10 + 5 15, அதுக்கடுத்து 6, அதுக்கடுத்து 1 அப்படின்னு வரும். இந்த மாதிரி கூட்டிகிட்டே போகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஜுகேஷன் அப்படின்றத இந்த குறியீட்டால் குறித்தோம் அப்படின்னா ஸ்கூலுன்றதை எந்த குறியீட்டால் குறிக்கலாம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு அப்படியே நேராக அதை எழுதிட வேண்டியதான். எழுதிட்டு எந்த ஃபார்மெட்டில் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்கு அப்புறம் அடுத்த நம்பர் என்ன செஞ்சுருக்காங்க? எஃப் கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் எஸ்ஸுக்கு அடுத்து என்ன வரும்?
எஸ்டி. இப்போ 4லேயுமே என்ன செஞ்சுருக்கு? டி இருக்குது. 4லேயுமே ஃபஸ்ட்டு லெட்டர் டி தான். ஸோ நெக்ஸ்ட்டை பார்ப்போம். டிக்கு முன்னாடி லெட்டர் சி கொடுத்துருக்காங்க. சிடி இல்லையா? ஈக்கு அடுத்த நம்பர் இது, டிக்கு முந்தின நம்பர். அப்போது சிக்கு முந்தின நம்பர் என்னது? பி. ஸோ அப்போ இது பி இதில் இருக்குது, இதில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் சியும் பியும் என்ன செய்யாது? வராது. இப்போ இது ரெண்டில் ஏதோ தான் ஆன்சர். அதுக்கடுத்து யூ வி டபிள்யூ, வியை விட்டுட்டு போட்டிருக்காங்க கரெக்டாக? யூ வி டபிள்யூ. அப்போது ஹைச்ஐஜே, ஹைச்ஐஜே. அப்போது ஜே இதில் தான், இதுலையும் இருக்குது, இதுலையும் இருக்குது. அடுத்தது இங்கே இருந்து பார்ப்போம். ஏபிசி கீழே இருந்து ரைட்டா? ஏபிசி. அப்போது சிக்கு முன்னாடி பியை விட்டு ஏவை போட்டிருக்காங்க. அப்போது இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா எம்என்ஓ. அப்போ ஓக்கு முன்னாடி எண்ணை விட்டு எம் போட்டிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல இருக்க ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ. ஏக்கு அடுத்து என்ன விட்டுருக்காங்க? பி அண்ட் சி ரெண்டையும் விட்டுட்டு டி போட்டிருக்காங்க. அப்போ ஓக்கு அடுத்து என்ன வரும்? ஓ பி கியூ ஆர். ஓ பி அண்ட் கியூ ஆர் ரெண்டு இதை விட்டுட்டு ஆர் போட்டிருக்கோம். அதே மாதிரி QRST கரெக்டா? அப்படி இந்த ரெண்டு நம்பர் மேலே வந்திருக்கு. அப்போது இதில் வரணும்னா IJKL. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த நம்பர் போட்டிருக்காங்க, அதுக்கு அடுத்ததில் முந்தின நம்பர் போட்டிருக்காங்க, அடுத்ததில் ஒரு நம்பரை விட்டுட்டு போட்டிருக்காங்க, ஒரு லெட்டரை விட்டுட்டு போட்டிருக்காங்க, அதுக்கடுத்து முந்தின லெட்டரை விட்டு அதுக்கு முந்தின லெட்டரை போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் அதுக்கடுத்து 2 லெட்டரை விட்டுட்டு அடுத்த லெட்டர் போட்டிருக்காங்க, அதுக்கடுத்து 2 லெட்டர் முன்னாடி விட்டுட்டு அதுக்கு முன்னாடி உள்ள லெட்டர் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஃபார்மெட்டில் வருது. ஓகேவா? ஸோ அடுத்தது வரும்போது இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 3 லெட்டர் விட்டுட்டு இந்த லெட்டரை போட்டிருப்பாங்க. அதே மாதிரி கீழேருந்து 3 லெட்டர் விட்டுட்டு மேலே இந்த நம்பர் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபார்மெட்டில் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ரூபாய் 4000க்கு 5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கிற கூட்டு வட்டி. ஜஸ்ட் ஒன்றுமே கிடையாது, ஃபார்முலா போட்டு அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். ரூபாய் 4000க்கு 5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி. அப்போ A is equal to P into 1 plus R divided by 100 power n. ஓகேவா? ஸோ இதில் என்ன செய்யும் அப்படின்னா பியோட வேல்யூ தெரியும், 1 தெரியும், ஆரோட வேல்யூ என்னது 5%, 5 தெரியும், வருஷம் வந்து 2. ஓகே, ஸோ அதை அப்படியே போட வேண்டியது. அதை கேன்சல் பண்ணால் 21 டிவைடட் பை 20, 21 டிவைடட் பை 20ன்னு வரும். ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணால் ஏயோட வேல்யூ என்ன கிடைக்கிது அப்படின்னா 4410. ஸோ இது வந்து மொத்த தொகை. நமக்கு கேட்டிருக்கிறது கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்து எழுதணும். கூட்டு வட்டி கேட்டிருக்காங்களா இல்லை மொத்த தொகை கேட்டிருக்காங்களான்றதை பார்த்து எழுதணும். ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மொத்த தொகையோட வேல்யூவே என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஆப்ஷனில் கொடுத்து வச்சுருப்பாங்க. நம்ம இதை பார்த்தோன்னே டக்குன்னு அதை டிக் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ மொத்த தொகை 4410, நமக்கு கேட்டிருக்கிறது கூட்டு வட்டி. அப்போது இந்த மொத்த தொகையோட நம்ம என்ன செய்யணும்? அசலை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? கூட்டு வட்டி கிடச்சிரும். அப்போ 4410ஓட 4000 அசலை கழிச்சோன்னா 410 ரூபாய் என்னது? கூட்டு வட்டி. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. ஸோ இதெல்லாம் ஃபார்முலா அப்ளை பண்ணால் ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் டஃபஸ்ட்டு தான், கொஞ்சம் ரொம்பவே யோசிச்சு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் கேட்பாங்க, ஆனால் நம்ம நேரத்துக்கு கேட்டுட்டாங்கன்னா கஷ்டம். அதனால் இதையும் பார்த்துக்கலாம். ஒரு எண் தொடர் கொடுக்கப்பட்டுள்ளது. தொடருக்கு பிறகு ஒரு எண் மற்றும் ABCDE என கொடுக்கப்பட்டுள்ளது. அசல் தொடர் வரிசையை பின்பற்றி கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுடன் உள்ள தொடரை முடித்து கீழ்காணும் கேள்விக்கு பதில் சொல்லு. அது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஃபார்மெட்டில் தான் இந்த இதுவும் வரப்போகுது. ஓகேவா? அப்போ டிங்கிற இடத்துல என்ன வரும்ன்றதான் கொஸ்டின். நமக்கு ஒரே மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு கெஸ் பண்ணிடலாம். இதில் என்ன பண்ணியிருக்காங்க? 68, 60 குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 104, 188, 496,
1456ன்னு கூட்டிகிட்டே போயிருக்கு. ஆனால் இடையில ஒரு இடத்துல என்ன செஞ்சிருக்கு, குறைஞ்சிருக்கு. ஸோ இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? கொஞ்சம் யோசிக்கிறது கஷ்டம் தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய போட்டால் தான் ஆன்சர் பண்ண முடியும். இதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 68 1ஆல் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணால் 68. அதிலிருந்து -8 போட்டோம்னா 60 கிடைக்கும். இப்படி தான் ஃபஸ்ட்டு இதை எழுதியிருக்காங்க. அடுத்த ரெண்டாவது என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அந்த 60ஓட அதே மாதிரி 1 மல்டிபிள் பண்ணி 8 மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த 104 கிடைக்காது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 1க்கு பதிலாக 1.5 அதை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மல்டிபிள் பண்ணி இங்கே மேலே வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க, கீழே ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ளஸ் 14 போட்டோம்னா என்ன வரும், 104. இந்த இடத்துல 6 என்ன செஞ்சுருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. 14 + 6 20. அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1 1.5 2 2.5 இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படி போயிருக்கும். இந்த இடத்துல ப்ளஸ் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கூட்டி கூட்டி என்ன செஞ்சுருக்காங்க, போட்டிருக்காங்க. இதே ஃபார்மெட்டில் தான் என்ன செய்ய போகுது, இந்த ரெண்டாவதும் வரப்போகுது. அப்போ 42 × 1 -8னா 34. அப்போ இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும், 34. இப்போ இந்த 34ஓட 1க்கு பதிலாக 1.5 போடணும். இந்த 8க்கு அடுத்து எத்தனை பண்ணணும், 6 நம்பர் கூட்டணும். 6 நம்பர் கூட்டினா 14. ஸோ மேலே என்ன செஞ்சுருக்கோம், மைனஸ். அப்போ கீழே இது என்ன பண்ணணும்னா ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? இதை ப்ளஸ் பண்ணோன்னா இதை மல்டிபிள் பண்ணி ப்ளஸ் பண்ணோன்னா 65 கிடைக்கும். பியோட வேல்யூ 65. ஓகேவா? 65ஓட 1 1.5 அடுத்த 2 இங்கே ப்ளஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மைனஸ். இங்கே 14 அதோட 6 ஆட் பண்ணால் 20. ஸோ இதை போட்டு பார்த்தோன்னா 110ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து எவ்வளவு, 110. ஸோ அடுத்த 110ஓட 2.5 மல்டிபிள் பண்ணி இந்த இடத்துல என்ன செய்யணும், ப்ளஸ் பண்ணணும். மேலே மைனஸ், ஸோ இங்கே ப்ளஸ், இங்கே ஒரு 6 ஆட் பண்ணணும். பண்ணால் 301. ஸோ இப்போ இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 301 கிடைக்கும். அப்போ டிங்கிறதுல என்ன வரும், 301 கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ 301 தான் ஆன்சர். ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இந்த சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம ஈஸியாக போட முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 3/16 1/8 1/12 1/18 இந்த தொடர் வரிசையோட அடுத்த உறுப்பு என்ன, அப்படியே மாறி மாறி இருக்குது. 16 இருக்குது, அதுக்கடுத்து 8 குறைஞ்சிருக்கு, அடுத்த 12 கூடி இருக்குது. ஸோ இந்த இதோடைய தொடர் வரிசை அடுத்த உறுப்பு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆர் எப்படி கண்டுபிடிக்கலாம், T2 / T1. அப்போது இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை என்ன செய்யலாம், மைனஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிவைட் பண்ணி பார்க்கலாம். அப்போ 1/8 / 3/16 அது எப்படி எழுதலாம், இன்ட்டு 16/3ன்னு போட்டுக்கலாம். போட்டோன்னா 1/8 2 16. அப்போ 2/3ன்னு வரும். ஓகேவா? இப்போ நம்ம ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போது T2 / T1 அதே மாதிரி இந்த இடத்த கண்டுபிடிக்கணும். T2 / T1 போட்டாலும் என்ன ஆன்சர் கிடைக்கும், 2/3 தான் கிடைக்கும். இங்கே T2 / T1 சொல்லி 1/18 1/12 வச்சு போட்டா அப்படின்னாலும் நமக்கு என்ன கிடைக்கும், 2/3 தான் கிடைக்கும். அதே மாதிரி இதுக்கு அடுத்த நம்பரையும் அதோடைய இதை நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கணும் அப்படின்னா 2/3 ஆன்சர் வரணும். ஒன்று நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதிலோட ஏதாவது ஒரு நம்பரை போட்டு பார்க்கலாம். 1/18 அதோட 1/81 இல்லைனா 2/3 1/27 1/24 இது ஏதாவது ஒன்று இதே மாதிரி என்ன செய்யலாம், போட்டு பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா இதோட இன்ட்டு 2/3 போட்டுக்கலாம். ஓகேவா? இதோட இன்ட்டு 2/3 போட்டால் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1/27 அப்படின்னு வரும். இதுதான் இதுக்கு அடுத்த வேல்யூ. அதே மாதிரி T2 / T1 ஃபார்மெட்டில் இதை நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போது T2 எவ்வளவு, 1/27 1/27 இன்ட்டு இதில் எவ்வளோ வருது 1/18. அப்போது என்ன வரும், 18/1 அப்படின்னு வரும். 6 3 18 9 3 27 3 6 3 9. ஆன்சர் என்ன வந்துருச்சு, 2/3 வந்துருச்சு. ஸோ இதோட ஆப்ஷனை வச்சும் நம்ம போட்டு மல்டிபிள் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா அதோட அப்படியே 2/3 மல்டிபிள் பண்ணினா வர்ற ஆன்சர் தான் நமக்கு என்னது, இந்த ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ரெண்டுமே பண்ணிக்கலாம் ஈஸியாக.
உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை அந்த டைம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/2, 1/6, 1/12, 1/20 இந்த தொடர் வரிசையில் 1/20க்கு அடுத்த உறுப்பு என்ன? இது நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா மேலே வந்து ஃபுல்லாகவே ஒன்று தான், கீழே கிராஜுவலாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. 2, 6, 12, 20 எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 2ஓட +4 போட்டோன்னா 6, 6ஓட +6 அதாவது 4, 6, 8, 10 அதாவது 2 2 அப்படியே கூடிட்டே போகுது. 4, 6, 8, 10. ஸோ இதோட 20 + 10 எவ்வளவு? 30. அப்போ 1/13 வரும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதோட நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. 5th கொஸ்டின் பேப்பர் எல்லாமே முடிஞ்சிச்சு. தமிழ் முடிச்சிட்டோம், ஜென்ரல் ஸ்டடீஸ் முடிச்சிட்டோம், மேக்ஸ் முடிச்சிட்டோம். 5 கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக படிச்சாச்சு நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 6வது கொஸ்டின் பேப்பர் உள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நான் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலை. நான் இது வரைக்கும் போட்ட கொஸ்டின் பேப்பர் எதுவுமே பார்க்கல. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் நம்ம வந்து போட்டிருக்கோம், ஃபஸ்ட்டில் இருந்து போட்டிருக்கோம். தமிழுக்கு தனி பிளேலிஸ்ட்டு அண்ட் மேக்ஸுக்கு தனி பிளேலிஸ்ட் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு தனி பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ படிக்கணும் அப்படின்றவங்க அதில் போய் படிச்சுக்கோங்க. ஓகேவா? 5 கொஸ்டின் பேப்பர் முடிச்சாச்சு. 6வது கொஸ்டின் பேப்பர் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.